இன்றைய முக்கிய செய்திகள். கும்பகோணத்தில் திமுக தேவக இடையே மோதல், சாலை மறியல் மற்றும் கோரிக்கைகள். தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பான செய்திகளுடன் இன்றைய நேரலை தொடர்கிறோம். கும்பகோணத்தில் தமிழக வெற்றி கழகம் மற்றும் திமுக தொண்டர்களிடையே ஏற்பட்ட நேரடி மோதலால் பெரும் பதட்டம் நிலவி வருகிறது. தேர்தல் பரப்புரையின் போது இரு தரப்பினரும் மோதிக்கொண்ட சம்பவத்தால் அப்பகுதியை போர்க்களமாக மாறியுள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 17வது வார்டு பகுதியான துக்காம்பாளையத்தில் இன்று காலை இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்துள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் வினோத் தனது ஆதரவாளர்களுடன் அப்பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார். அதே நேரத்தில் ஆளுங்கட்சியான திமுகவை சேர்ந்த தொண்டர்களும் அங்கு பரப்புரை மேற்கொண்டு வந்துள்ளனர். குறிப்பாக திமுகவினர் அந்த பகுதியில் மாதிரி டோக்கன்களை விநியோகித்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஒரே நேரத்தில் இரு கட்சிகளும் ஒரே தெருவில் சந்தித்த போது யார் முதலில் செல்வது என்பதில் வாக்குவாதம் தொடங்கியுள்ளது. மோதல் மற்றும் தாக்குதல் குறித்த விவரங்கள். சிறு வாக்குவாதமாய் தொடங்கியது சில நிமிடங்களிலே கைகலப்பாக மாறியது. திமுகவினர் தமிழக வெற்றி கழகத்தினர் அந்த பகுதிக்குள் நுழையக்கூடாது என தடுத்து நிறுத்தியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டனர். இந்த தள்ளுமுள்ளு சம்பவத்தில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த 2-3 தொண்டர்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல் சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பொதுமக்கள் அச்சத்தில் சிதறி ஓடினர். சாலை மறியல் மற்றும் கோரிக்கைகள். தங்கள் கட்சியினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தினர் உடனடியாக கும்பகோணம் பிரதான சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இந்த தாக்குதலுக்கு காரணமான திமுகவினர் மற்றும் இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்படும் துணை மேயர் தமிழரசன் ஆகியோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேவக தொண்டர்கள் முழக்கமிட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். உரிய புகார் அளித்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து தற்காலிகமாக போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகம் அரசியல் களத்தில் கால் பதித்த பிறகு ஆளுங்கட்சியினுடன் ஏற்பட்ட இந்த நேரடி மோதல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் இதுபோன்ற வன்முறை சம்பவங்கள் ஜனநாயகத்திற்கு தீங்கானது என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஜனநாயக டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயக டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.